வீழ்த்து கொண்ட நினைவுகளை தொலைக்க முயற்சிக்கும் சாப இரவில் வியர்த்த விழிகளுக்கு வெண்சாமரம் வீசியது அவள்தான். ஏதோ ஒரு தருணத்தில் அவளிடம் சிறைப்பட்ட பார்வையை மீட்க முயற்சித்த நேரத்தில் அவள் இதழ்கள் எனக்கு வழங்கிய வெகுமதி பொறுக்கி. அழகல்ல, முகமல்ல, பெயர் தெரியாத ஏதோ ஒரு ஆயுதத்தால் அடித்து வீழ்த்தி கடும் சொல்லில் என் மனதை பறித்து சென்றது அவள் ஒருவளாகத்தான் இருக்க முடியும். என் புன்னகைகள் வசந்தகால தென்றல் போல முயற்சி செய்தன அவளை புனிதமான நேசத்தோடு. ஆனால் அவள் வார்த்தைகள் வெயில் கால வெப்பம் போல தொட்டு சென்றன மனதை அனலான தீண்டலோடு. அவளும் கவிதை எழுதுவாள், அதிலும் யாரென்றே முகம் தெரியாத நான் தான். அவளின் கண்களில் தேடினேன், இவள் மனம் திறந்து கிடக்கிறதா அல்லது என் அகம் இறந்து கிடக்கிறதா? 1000 முறை சொல்லிவிட்டேன், அவளுக்குள்ளும் வாழ விருப்பம்தான். ஆனால் கனவு காணும் ஆசையில் நித்திரை துளைத்து தவம் இருக்கிறாள். நீ வேறு ரகம், அதுதான் பிடித்தது தினம். எனவே இந்த பிடி என் அகம் என்றேன் ஒரு அசட்டு துணிச்சலில். அகத்தையா தருகிறாய் என்று கேட்டால் ஏளனமாக. ஆம் என்றேன் பூரணமாக. அகம்பாவம்தான் இது. அழகு பேசும் அதிகாரத்தில் அன்பை அகற்றினாள். நீதி கேட்டு வந்தது நெஞ்சம், நிசத்தம் போட்டு முடிந்தது கொஞ்சம். எனக்கு தெரியும் அகம்பாவம் என்கிறாள். அகம் உண்மையில் பாவம்தான். அகம் பாவம்தான்.